மார்க்கு 10 46 52 வசனங்கள். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பர்திமை குருடனுக்கு பார்வையடைகிறது. இந்த பர்திமை யாருன்னா, அவன் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் இருக்குது. திமேயின் மகனாகிய 46 வசனம், மார்க் 10 வசனத்துல இருக்குது. திமேயின் மகனாகிய பர்திமை என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர் செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். இந்த பர்திமை இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறாரு அப்படின்றதெல்லாம் அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். மரித்தோரை உயிரோடு எழுப்புறாரு, எப்பேற்பட்ட வியாதியை சுகப்படுத்துறாரு, குருடனுக்கு பார்வை கிடைக்குது, செவிடனுக்கு அந்த குருடனுக்கு பார்வை கிடைக்குதுன்றதான் அவன் என்ன பண்றா? இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று முன்பிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இதெல்லாம் நமக்கு கர்த்தர் சொல்றது. அவன் என்கிட்ட அப்படி கூப்பிட்டான் அப்படின்றாரு. அது போல நம்ம கூப்பிடும் போது அகைன் லூக்கா 18 பாக்குறோம். அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி மறுபடியும் அந்த விதவை வந்து அவனை கேட்கும் போது, ஐயோ நான் ஆண்டவரை மதிக்காதவன், நான் அநீதியுள்ள நியாயாதிபதி, லஞ்சம் வாங்கிட்டு நான் நியாயம் சொல்றவன், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறவன், என்னைய நம்பி இப்படி வராளே இரவுபாவளை, இவளுக்கு ஏதாவது நான் செய்யணும்னு தோணுச்சுன்ற. அதனால மறுபடியும் கேளுங்கன்றதுதான். அதான் சொல்றார். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள் எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார். இயேசு அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த சொல்றாங்க. யாருக்கு? அந்த பர்திமைக்கு. இந்த இடத்தை யோசித்து பாருங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது பாருங்க. அதை முடிச்சிருவோம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, மேல் வஸ்திரம்னா சாதாரண ஏதோ ஒரு மேல ஒரு சால்வை தூக்கி போட்டான்ல, அந்த சால்வை யார் போட்டிருப்பாங்க? குருடர்கள் தான் போட்டிருப்பாங்க. அந்த சால்வை யார் போட்டிருக்காங்களோ அவங்க குருடர்கள். அந்த குருடன்றதை தூக்கி போட்டான். அவ்வளவு ஒரு அவன் விசுவாசம். ஏன்னா நான் போயிட்டு நான் பார்வை அடைஞ்சுதான் நான் வருவேன், நான் பார்வை அடைஞ்சிருவேன், நான் திரும்ப நான் குருடனாக இருக்க போறது இல்லை என்றதான். எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரை நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். உனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? எனக்கு பார்வை வேணும். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியில இயேசுக்கு பின் சென்றான். இது சாதாரணமா சொல்லிட்டாரு. அவனுக்கு பார்வை அடைஞ்சிச்சுட்டார். அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த யோசித்து பாருங்க. நிறைய பிச்சைக்காரங்க உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. அதுல இவன் கூட்டத்துல உட்கார்ந்து இருந்திருப்பான். எல்லாரும் இவனுக்கு கண் தெரியாது. அதனால இவன் சத்தத்தை கேட்டுதான் யாரு வரா போறான்னு பார்த்திருப்பாங்க. அந்த சத்தம் அவங்க ஆனா பெண்ணா, நடுத்தர வயசானவங்களா அப்படின்னு பார்த்தா அதுக்கேத்த மாதிரி, அம்மா தாயே குடுங்கம்மான்னு கேட்டிருப்பான். ஐயா குடுங்க ஐயா அப்படின்னு பிச்சை கேட்டிருப்பான். எப்படி பாருங்க இவன் வாழ்க்கை, எப்படி ஒரு துக்கமான ஒரு வாழ்க்கை பாருங்க. ஒரு பிச்சை எடுக்கிற வாழ்க்கை. சுயமா வாழ முடியாது. அடுத்தவங்க கொடுக்குற காசை நம்பி தான், மனுஷர்களை நம்பி வாழ்ற ஒரு வாழ்க்கை. அப்படிதான் பார்க்கணும். இதோ குருடனை கண்ணு திறந்தார்ல, அவன் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, அது எப்படி மாத்துறாரு கர்த்தர்ன்றதான். இதெல்லாம் நான் மெடிடேட் பண்ண நினைக்காதீங்க. இப்ப கர்த்தர் பேசுறார், நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நானு. ஏன்னா நான் நிறைய நோட் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இந்த அனனியா சவுல டீட்டெயில்டா நான் போனேன் நானு. ஆனா அதுக்கு அடுத்து என்ன பேசணும் அப்படிங்கும்போது நாகமானுக்கு போனாரு. நாகமானுக்கு போன பிறகு எங்க போகணும்னா பர்திமை சொல்லுன்னாரு. நான் ஜெபிக்கும் போதுதான் அந்த பர்திமைக்காரத்தை சொன்னது, இது எடுனாரு. அவ்வளவுதான். அந்த நேரம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லல. இப்ப எனக்கு சொல்றத நான் சொல்றேன். நான் இது வரைக்கும் இது நான் மெடிடேட் பண்ணாத காரியம். அவன் வாழ்க்கை ஒரு துக்கமான வாழ்க்கை, மற்றவங்களை அண்டி இருக்கிற ஒரு வாழ்க்கை. மழை பெஞ்சா யோசித்து பாருங்க. மழை பெஞ்சா வளர முடியாது. அங்க போய் ஓப்பன் ஸ்பேஸ்ல உட்கார முடியாது. அன்னைக்கெல்லாம் அவன் பட்னியா கடந்திருப்பான். இன்னைக்கு இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. பர்திமை இன்னைக்கு இருந்தானா திடீர்னு பந்த், கேரளா மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க, பந்துன்னு வாங்க, ஹர்த்தால்னு வாங்க, ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டுமே எல்லா கடைகளும் மூடிடுவாங்க. ஒரு காக்கா இருக்காது ரோட்ல. அந்த மாதிரி நேரத்துல இந்த பர்திமை என்ன செய்வாங்க யோசித்து பாருங்க. இந்த பர்திமை யோசித்து பாருங்க. அந்த மாதிரி நேரத்துல பட்னி தான் கிடக்கணும், ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு நல்ல ஒரு பிசினஸ் மேன், இன்னைக்கு நல்ல வசதியா இருக்கிறவர், வெளியூர்ல
ஒவ்வொரு தடவையும் பேசும்போதும் போன்ல பேசும்போது சொல்லுவாரு, அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்களாம். அவங்க ஊரு வந்து அங்க சவுத் சைடு. இப்ப இருக்கிறது இங்கிட்ட இந்த பக்கம் இருக்கிறாங்க, மேற்கு பக்கம் இருக்காங்க, தமிழ்நாடு வெஸ்ட்ல இருக்கிறாங்க. அவங்க அண்ணன் தம்பி 2 பேரு. அவருக்கு அண்ணங்கார் சொல்றாரு, இன்னைக்கு நல்ல வசதியா இருக்கிறாங்க. ஆனா அவர் சொல்றாரு, ஒரு அவங்க கஷ்டம்னா ஒரு வேலையும் இல்லையா, வருமானம் இல்ல, எங்கெங்கயும் வேலை பார்த்து வந்து ஒண்ணுமே அவங்களுக்கு ஒரு வருமானம் பத்தலையா. ஒரு நேரம் எல்லாம் மண்ணை தின்றலாமான் இருந்துச்சான். அவ்வளவு பசியா, சாப்பிட ஒண்ணுமே இல்லையா, இந்த மண்ணை அள்ளி சாப்பிடலாமான் இருந்துச்சான். அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு இப்படி எல்லாம் தோணுமான் இருந்துச்சு. அப்புறம் சொல்றாரு, ஒரு வீட்டு கதவை யார் வீட்டுன்னே தெரியாதான் தட்டி, பசி தாங்க முடியாம ஒரு வீட்டு கதவை தட்டி ஏதாவது சாப்பிட கொடுங்கன்ட்டாராம். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தான் ஞாபகம் வருது. இந்த பரிதிமையுடைய கொஸ்டின் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு ஏதாவது கொடுத்தாதான் உண்டு. இன்னைக்கு வரும், எனக்கு இவ்வளவு வருமானம் வரும், மாச சம்பளம் இருக்கு உங்களுக்கு தெரியும், மாசம் ஆனா இவ்வளவு சம்பளம் வந்துடும் தெரியும். ஒரு நாள் முடிஞ்சுச்சா இவ்வளவு சம்பளம் 1000. ஒரு மாசம் 30,000 சம்பளம்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், 2 நாள் ஆச்சுன்னா 2000 ரூபாய், 3 நாள் ஆச்சுன்னா 3000 ரூபாய் வருது சொல்லலாம். ஆனா இப்ப பரிதிமைக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? ஒரு பிக்சட் இன்கம் கிடையாது. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஏதாவது கிடைக்காதா, இன்னைக்கு ஏதாவது கிடைக்காதா, ஏதாவது காசு கிடைக்காதா. அன்னைக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறான், பயங்கர பரபரப்பா சத்தம் கேட்குது, ஒரே சத்தம் சந்தடியா இருக்குது, எல்லா ஆட்களா, பெரிய ஆட்களா இருக்கு, நடமாட்டமா. கேட்டிருப்பான், பக்கத்துல என்னன்னு கேட்டிருப்பான், ஏசு கிறிஸ்து வராரான்னு இருப்பான் ஒருத்தன். எப்படி இருந்து யோசித்து பாருங்க. யாரோ ஒரு தொழில்நுழைய உட்கார்ந்து இருந்திருப்பான், அது இன்னொருத்தன் காது கேட்காதவனோ, இன்னொரு முடவன் யாரோ உட்காந்துருப்பான் வச்சுக்கோங்க, இன்னொரு முடவன் உட்கார்ந்து இருந்திருக்கிறான். அந்த முடவன் சொல்லியிருப்பான், அந்த ஊனமானவன், ஏசு கிறிஸ்து வராரான் ஐயா அப்படின்னு இருப்பான். அவன் சாதாரணமா தான் சொல்லியிருப்பான், ஏசு கிறிஸ்து வராரான். ஆனா இவனுக்குள்ள இயேசுவா, ஏசு கிறிஸ்துவா, அவர் ஆண்டவர், அற்புதம் செய்கிறவர், அவர் அற்புதம் செய்கிறவர். அவன் அப்படியே இருப்பான், இயேசுவே இயேசுவே தாவீதின் குமாரனே. இந்த இடத்துல தாவீதை கனப்படுத்துறாரு. தாவீதின் தேவனே இல்ல, தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டான்றாரு. தாவீதை கனப்படுத்துறாரு. தாவீதின் குமாரனே இயேசுவேன்னு கத்திருப்பான். அவங்க இருக்க அமைதியா இருந்திருப்பான். இவன் கத்துன்னு கத்திருக்கிறான். எப்படி கத்திருக்கான் பாருங்க, டெஸ்பரேட்டா. எனக்கு இன்னைக்கு இயேசுவை இன்னைக்கு சந்திச்சே ஆகணும். இதெல்லாம் நமக்கு ப்ராபசி. இன்னைக்கு இயேசுவை சந்திச்சே ஆகணும், இயேசு இன்னைக்கு என் வாழ்க்கையில வந்தே ஆகணும் அப்படின்னு கூப்பிட்டா நான் வருவேன், உன் சத்தத்தை நான் கேட்பேன், உன்னை கூப்பிடுவேன். இயேசு அழைக்கிறார், உன்னை கூப்பிடுவேன் நானு. அந்த அவ்வளவு சத்தத்துல இயேசு கிறிஸ்து சத்தம் கேட்குதுன்றார், அவனை கூப்பிடுங்கன்றார். அப்ப வந்து இயேசு உன்னை கூப்பிடுறாருன்னு அவன் எப்படி போயிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இயேசு உன்னை கூப்பிடுறாருன்னு உடனே இவன் எப்படி ஓடிப்பான் பாருங்க. இவன் கண்ணு தெரிஞ்சு ஓடல, கண்ணு தெரியாதவன் ஓடினானா எப்படி ஓடி இருப்பான் யோசிச்சு பாருங்க. அவன் விழுந்து அடிபட்டு, அவனுக்கு முகமெல்லாம் அடிபட்டு இருக்கும், கையெல்லாம் அடிபட்டு இருக்கும், காயமா ரத்தம் அடிஞ்சிருக்கும். இல்ல அப்படியே ஓடி இருப்பான். இல்லன்னு குடிச்சிருப்பாங்க. இல்லன்னு போயிட்டு அவன் இயேசு கிட்ட போன உடனே எப்படி நடந்திருக்கும், இயேசுவை தொட்டு பார்த்திருப்பான், இயேசுவை தொட்டு பார்த்திருப்பான். ஏன்னா ஆண்டவர் அவர், காட் இன் ஃபிளஷ், ஆண்டவர் மாம்சத்துல வந்திருக்கிறார். எப்படி அவன் பாருங்க, மனசுல அவரை பாக்குறாங்க. குருடனா இருக்கானா, மனசுக்குள்ள அவரை பாக்குறான். இன்னைக்கு நிறைய பேர் கண்ணு இருக்கும், குருடா இருக்கிறாங்க, ஆண்டவர் யாருன்னு தெரியல. ஆனா அவன் குருடன், ஆனா அவனுக்கு கண்ணு தெரியுது, உள்ளுக்குள்ள மனக்கண்கள் திறந்திருக்கு அவனுக்கு. ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே இருப்பான். நீர் ஆண்டவர், தெய்வம். ஆண்டவர் வந்து அப்பதான் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? பார்வை வேணும், விசுவாசம் உனக்கு ஆக கடவுள். என்ன விசுவாசம்? இயேசு உனக்கு கண்ணை கொடுக்கணும்னு நினைச்சல, உனக்கு கண்ணு உண்டாகட்டும்ட்டாரு. கண்ணு வந்துருச்சு. கண்ணு வந்தோன்னு என்ன ஆயிருக்கும்? திரும்ப இயேசு தடவி பார்த்துருப்பான். இயேசுவே இயேசுவேன்னு தடவி எல்லாம் தொடர்ந்து இருப்பாங்க. இயேசு இல்ல நிர்ணயம் இருப்பாரு. தொட்டு பார்த்திருப்பான், அப்படியே தடவி பார்த்திருப்பான். அந்த கண்ணெல்லாம் தொட்டு பார்த்திருப்பான். தொட்டு பார்த்து காலில் விழுந்திருப்பான். காலில் விழுந்து எப்படி அழுதுருப்பான் யோசிச்சு பாருங்க. ஒரு குருடனுக்கு கண்ணு கிடைச்சா எப்படி இருக்கும்ன்றத யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவரை சாதாரணமா நம்ம இடப்பட்டுறோம். நம்ம எவ்வளவு பெரிய ஆண்டவர்,
இது சொல்றாரு, என் தெய்வம் மகா பெரிய தெய்வம், நான் அவர் கட்டப்போற ஆலயம் மகா பெரிதா இருக்கணும், பாக்குறவங்க எல்லாம் பிரமிப்படையணும், பிரம்ம அடையணும், பிரமிச்சு போயிடணும். அப்படியே இவ்வளவு பெரிய ஆலயமான். நான் அந்த லண்டன்ல அந்த செயின்ட் பால்ஸ் கத்தீட்ரல பார்க்கும்போது அந்த சென்டரை பாக்குறதுக்கு நீங்க வந்து படுத்துக்கிட்டு தான் பார்க்கணும். 12 o'clock பொசிஷன். ஏன்னா மேல வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 பெயிண்டிங் பவுலுடைய காரியங்களை பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஒரு 5க்கு 9 இருக்கும். 5க்கு 9 இந்த பின்னாடி படங்கள் 3 படம் தொங்குது பாருங்க. இதுல இருந்து 5 அடி அகலம் 9 அடி உயரமா இருந்தா அது அப்படி சர்க்கிளா இருந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அத வந்து ஏன்னா அந்த ஆர்கிடெக்டோடைய எய்மே என்னன்னா அண்ணாந்து பார்க்கணும் எல்லாரும். நீங்க இப்படி எல்லாம் பார்க்க முடியாது. பாத்தீங்கன்னா 45 டிகிரி தான், 90 டிகிரியில பார்க்கணும். இப்படி படுத்துக்கிட்டு பார்த்தாதான் தெரியும். அங்க பெயிண்ட் பண்ணிருக்கிறாரு. அது ஏறி போக போக பாத்தீங்கன்னா அந்த ஆர்கிடெக்சர், அந்த பிரம்மாண்டம் இவ்வளவு பெரிய தெய்வமா நம்ம தெய்வம் பிரமிப்பூட்டும்படியான ஆர்கிடெக்சர். இப்ப நம்ம வந்து நம்மளுடைய தெய்வம் எவ்வளவு பெரிய தெய்வம், சாதாரண தெய்வம் அல்ல. அவ்வளவு பெரிய தெய்வம் நம்மளை விட்டுருவாரா? நம்மளை கைவிட்டுருவாரா? கைவிட மாட்டார். நம்மளை உயர்த்துவார், நம்மளை உயர்த்து நிப்பாட்டுவார். நம்ம அவர் இருக்க பற்றி பிடிக்கணும். பர்திமேட்டு என்ன நம்ம பார்க்கிறோம்? டெனாசிட்டி, டாப்பிடியா பிடிச்சிட்டாரு. எனக்கு பார்வை இன்னைக்கு இயேசு வந்துட்டான பார்வை உண்டாயிரும். இயேசு அங்க வராரு. இயேசு நம்ம வாழ்க்கைக்கு வருவார். அதே போல நமக்கு அதே மாதிரி அற்புதம் செய்வார். நடக்காத காரியத்தை நடக்க வைப்பார். இதுவரை நடக்கலையா, இன்னைக்கு நடக்க வைப்பார். எவ்வளவுதான் பர்திமேன் என்ன பண்ணிருக்கலாம்? அந்த சொன்னவன் வந்து என்ன பண்ணிருப்பான்? அவன் இயேசு கிறிஸ்து வராரான்னு சொல்லியிருப்பான். எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா இவன் மட்டும் தான் என்ன பண்ணான்? ஓடி போய் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். அப்படி மேல நம்ம கூட இருக்கிறவங்களை பார்க்க கூடாது, விசுவாசத்தை பார்க்கணும்ன்றார் பவுல். நம்ம ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க ஆண்டவர் மேல எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்காங்கன்னு தான் பார்க்கணும். அதுதான் அவங்க ஆவிக்குரிய அளவு, ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட். எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஃபெய்த் இன் காடை பார்க்கணும். அவங்க ஆண்டவர் மேல எவ்வளவு விசுவாசமா இருக்கிறாங்க. ஆண்டவர் மேல யாரு விசுவாசம் அதிகமா வைப்பான்னு கேட்டீங்கன்னா ஆண்டவரை அதிகமாக அறிந்து கொண்டவங்க தான். ஆண்டவருடைய குணாதிசயங்களையும் ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய நடத்துதலையும் குறித்து சரியாக அறிந்து கொண்டவங்களுக்கு தான் விசுவாசம் அதிகமாக இருக்கும். அதனாலதான் ரோமர் 10:17 பவுல் சொல்றார், விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பைபிளை அதிகமாக படிக்கும் பொழுதுதான் நான் வணங்குகிற தெய்வம் யார், நான் தொழுது கொள்ளுகிற தெய்வம் யார், நான் நம்பி இருக்கிற தெய்வம் யார், நான் விசுவாசித்திருக்கிற தெய்வம் யார், அவர் எப்படிப்பட்ட தெய்வம்ன்றதை தெரிந்து கொள்ளும் போது அவருடைய நடத்துதலை தெரிந்து கொள்வோம். அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எப்படி ஒரு காரியத்தை நடத்துவார், எப்படி நடத்த மாட்டார்னு தெரியும் போது நம்மளுக்கு விசுவாசம் வந்துடும். அப்ப நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் பார்ப்பார். அதைத்தான் நம்மளும் பார்க்கணும். மற்றவங்க லைஃப்ல நிறைய பேரு நான் பார்த்திருக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அநேகம் பேர் பிளைண்ட் ஃபெய்த், பைபிளே படிக்காம ஆண்டவர் இருக்கிறாருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்கன்னுவாங்க. ஆனா அவங்களுடைய ஃபெய்த் எங்க தெரியும் கேட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. அப்படி கொலாப்ஸ் ஆகி விழுத்துருவாங்க. அப்ப தெரிஞ்சுக்கலாம் அவங்க விசுவாசம் எம்டி, ஒரு பிளைண்ட் ஃபெய்த். பைபிளை அதிகமாக படிக்கணும். பைபிளை எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் அறிந்து கொள்வீங்க. அதனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஃபெய்த் வரும் பொழுது ஃபியர் இருக்காது, உங்கள்கிட்ட பயம் இருக்காது, உங்கள்கிட்ட கலக்கம் இருக்காது, உங்கள்கிட்ட ஹெசிடேஷன் இருக்காது, உங்களுக்கு டிலமா இருக்காது, டபுள் மைண்ட்னஸ் இருக்காது, டவுட் இருக்காது. ஃபெய்த் இருக்கும். ஃபெய்த் இருந்தா இதெல்லாம் இருக்காது. இப்ப இதெல்லாம் இருக்குன்னா ஃபெய்த் இல்லைன்னு அர்த்தம். நம்மளுக்கு கஷ்டங்கள் வரும், சோர்வு வரும், போராட்டம் வரும். ஆனா என்ன பண்றாரு? விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இருக்காரு. அது மாதிரி பாருங்க, பர்திமை பாருங்க, குருடே. ஆனா இன்னைக்கு இயேசு வந்துட்டார். இந்த இயேசு கிட்ட நான் போயிட்டா போதும், எனக்கு பார்வை கிடைச்சிடும். அது வாழ்க்கை. அதுக்கப்புறம் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க.
அவனுக்கு அப்புறம் அவன் லைஃபை பார்க்கும்போது எப்படி பார்த்திருப்பான் அந்த இடத்துல, எல்லாருக்குமே சொல்லியிருப்பான். அவன் கூட பிச்சை எடுத்த எல்லாருக்குமே சொல்லியிருப்பான், இந்த இயேசு தெய்வம்டா, இந்த இயேசு தெய்வம், எனக்கு பார்வை கொடுத்தவர், உன் காலை திறப்பார், உனக்கு காலு கொடுப்பார், உன் குஷ்டத்தை நீக்கி போடுவார். அவங்க யார் யார் என்னென்ன ஊமையா இருக்கணும்னு சொல்லிப்பார், உன்னை பேச வைப்பார், உன் நாக்கே கொடுப்பார், புது நாக்கே கொடுப்பார். செவிடனுக்குன்னு சொல்லுவாங்க, காது கேட்க வைப்பார். அவங்க விசுவாசத்தை போய் சொல்லியிருப்பான். அப்படி போல நமக்கு செய்த நன்மைகளை நம்ம சொல்லணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். செல்ஃபிஷா இருக்கக்கூடாது. எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு கேட்டுட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அப்படி உட்கார்ந்தோம்னா ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவருக்கு என்ன செய்யறோம்? மற்றவங்களுக்கு சொல்லணும். மற்றவங்களுக்கு போய் ஆண்டவரை பத்தி சொல்லணும். நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம பைபிள் ஸ்டடியில அட்டென்ட் பண்ற 2 சிஸ்டர்ஸ், அக்கா தங்கச்சி, அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு இவாஞ்சலிக்கல் ஹார்ட். அவங்க யாராவது கஷ்டப்பட்டா இந்த பிரதருக்கு போன் பண்ணுங்கன்னு நம்பர் கொடுப்பாங்க. அவங்க போன் பண்ணி சொல்லுவாங்க, இந்த சிஸ்டர் கொடுத்தாங்கன்னு. இப்படி அநேகம் பேருக்கு போன்ல ஊழியம் பண்ணியிருக்கிறேன். அவங்க எல்லாம் அது கிறிஸ்தவர்கள் கிடையாது, நான் கிறிஸ்டியன்ஸ். நான் கிறிஸ்டியன்ஸ் போன் பண்ணி கேட்டு நம்ம சொல்ற மாதிரி நடப்பாங்க. அவங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அப்ப யோசித்து பார்ப்பேன், அந்த ஊழியம் எப்படி வந்ததுன்னா இந்த 2 சிஸ்டர்ஸ் தான். இவங்க 2 சிஸ்டர்ஸ் கொடுத்து போன் பண்ணுங்கன்றதுதான். அந்த போன் கால்ல நான் பேசும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஒரு விசுவாசிக்கு நீங்க எப்படி நடத்துவாருன்னா, அவங்க விசுவாசம் தான் நடத்துவார். ஆனா புறஜாதிகளுக்கு கிருபையாய் மிராக்கிள் பண்ணுவார். கிரேஸ் அவங்களோட அதிகமாக வெளிப்பாடுகளை கொடுப்பார். அவங்களுக்கு தேவை ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தை இயேசு செய்வார். அந்த அற்புதத்தை இயேசு செய்து இயேசு அவர் வெளிப்படுத்துவார். ஆனா இது எங்க தொடங்குச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த 2 சிஸ்டர்ஸ் கொடுத்த நம்பர் தான். அவங்க அப்படியா கஷ்டமா, சரி நம்ம ப்ரே பண்ணிக்குவோம், நான் ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அதுக்கு அப்பாற்பட்டவங்க என்ன செய்யறாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்தா இயேசுகிட்ட வருவாங்களே, இவங்க இயேசுகிட்ட வருவாங்களேன்றதான். அந்த இவாஞ்சலிக்கல் ஹார்ட் நமக்கு வேணும். அந்த ஆத்தும பாரம். எல்லாரும் இயேசுவை பத்தி அறிந்து கொள்ளணும், இயேசுவை பத்தி அறிந்து கொள்ளணும். நிறைய சில பேர்ட்ட பாத்தீங்கன்னா பல வருஷங்களா பழகிக்கிட்டு இருக்கிறேன், எப்படியாவது இயேசுவை பத்தி சொல்லணும், எப்படியாவது ஒவ்வொரு மூவ்மெண்ட்டும் ரெடி ஆகிட்டே இருப்பேன். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட், எவ்ரி மூமெண்ட் எப்படியாவது இயேசுவை பத்தி சொல்லிடணும், இயேசுவை பத்தி சொல்லணும்னு நினைச்சிட்டே இருப்பேன். அதுக்கு எப்படி சொல்லுவா பாருன்னா, எனக்கு இப்படி ஒரு காரியம் ஆண்டவர் செஞ்சாருன்னு, இப்படி இயேசு செஞ்சாரு, எனக்கு இப்படி இயேசு எனக்கு செஞ்சாரு அப்படி சொல்லும் போது அவங்களுக்குள்ள அந்த உணர்வு உண்டாக்குவார். அந்த தவிப்பு நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும், மற்றவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லணுமே. அதுக்குத்தான் இந்த பர்திமேயு காரியத்தை சொல்றாரு. இந்த பர்திமேயு என்ன ஆயிருப்பாரு? ஊழியக்காரனா இருப்பாரு. எல்லாருக்கும் போய் ஆண்டவரை பத்தி சொல்லியிருப்பாரு. அது எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. உங்களுக்கு தைரியம் இல்லையா? நான் அங்க உட்கார்ந்து கூறுடேன், பிச்சை எடுத்துக்கிட்டேன். நான் தாங்க ஒரு பிசினஸ் மேனா இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிசினஸ் மேன் ஆயிட்டாரு, ஒரு கடை வச்சு உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்க பூரா வசனமா மாட்டியிருந்திருப்பாரு, வசனமா மாட்டியிருப்பாரு. வரவங்கள்ட்ட என்ன நினைப்பாங்க, ரொம்ப உண்மையா இருந்திருப்பாங்க, வேலைக்காரங்க எல்லாம் உண்மையா இருந்திருப்பாங்க. அப்ப முதலாளி போய் பார்த்துருப்பாங்க. அந்த முதலாளியை போய் பார்க்கும்போது வேற பர்திமேதான் முதலாளியை உட்கார்ந்து இருப்பாரு. பர்திமே என்ன சொல்லியிருப்பாரு, எல்லாம் அவர் தாங்கன்னு இருப்பாரு, எல்லாம் அவர் தாங்க. அப்படியா? அப்படின்னு அற்புதம் நினைச்சுன்னா, நான் உங்களை பாக்குறேன் பாருங்க, இந்த பார்வை கொடுத்ததே இயேசு தாங்கன்னு இருப்பாரு. இந்த பார்வை கொடுத்ததே இயேசு தாங்க. எனக்கு நான் குருடேங்க, நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேங்க. சாட்சியாதான் சாட்சி. நம்ம யோவான்ல பாக்குறோம், இயேசு மாத்திரம் அல்ல, அவர் உயிரோடு எழுப்பின அந்த லாசருவை பார்க்கும்படியாக ஜனங்கள் அங்க கூடி வந்தார்கள் இருக்கு. எப்படின்னு யோசித்து பாருங்க. பர்திமேவின் சாட்சி உட்கார லிவிங் எபிசல், எழுதப்பட்ட நிருபமாக்கிட்டார். அப்படி போல நம்ம என்ன பயன்படுத்துங்கப்பா நான் சொன்னா போதும், உங்களை உயர்த்துவார். ஆனா எப்ப உயர்த்துவாருனீங்கன்னா, நான் உங்க பத்தி சொல்லுவேன் ஆண்டவரே, நம்ம பத்தி சொல்லுவேன். நான் இந்த இடத்துக்கு நான் உயர்த்திருக்கிறேன்னா
இது என்னால் ஆனது அல்ல, இது காட்ஸ் கிரேஸ். ஆண்டவர் என்னை இப்படி உயர்த்தி இருக்கிறார், ஆண்டவர் இந்த இடத்துல வச்சிருக்கிறார். அப்ப யாரை உயர்த்துவாரு? அவரை பத்தி மத்தவங்களுக்கு சொல்றவங்களுக்கு தான். இயேசுன்னு கொடுத்த வாழ்க்கை இது, இயேசு கொடுத்த பதவி இது, இயேசு கொடுத்த வீடு இது, இது இயேசு எனக்கு கொடுத்த திறமை இது. நான் எனக்கு படிச்சிருக்கேன்னா இயேசு என்னை படிக்க வச்சார் அப்படி சொல்லணும். அப்படி சொல்றவங்களதான் எடுத்து அவர் பயன்படுத்துவார். ஆண்டவருக்கு கிரெடிட்டை ஆண்டவருக்கு சொல்லணும். இன்னைக்கு அதை சொல்றதுக்கே வெக்கப்படுறாங்க அநேகர். இன்னொன்னு அதை பத்தி நினைவே இல்லை. நான் சம்பாதிக்கணும், எனக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு ஒரு வேலை வேணும்னு கேட்கறாங்க. ஆனா அந்த வேலையை கொடுத்தா நீ எனக்கு என்ன செய்வ, நீ எனக்கு என்ன செய்வ? அதான் கேட்கிறார் பவுல், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். நம்ம அர்ப்பணிக்கணும்.